சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? சத்தியம் செய்யுங்கள், கஞ்சா கருப்புவை காப்பாற்றுவேன். யார் கோமாளியாக போனாலும் கஞ்சா கருப்புவை காப்பாற்றுவோம். நினைச்சாலும் கஞ்சா கருப்பு காப்பாற்ற முடியாது. வேண்டாம். ஏன்? ஏனென்றால் காலக்கேயர் படை, யானை படை, குதிரை படையுடன் வந்தால் பரவாயில்லை. திடீரென்று ஆட்டுப்படையுடன் வந்தால் என்ன வேணும் உனக்கு? 30 லட்சம் கடை வேணும். ஹோம் லோன் கட்டணும். சரியா? வெங்காயம் வெட்ட சொன்னா வெட்ட தெரியாது, இவ்வளவு பெரிய கத்தி எதுக்கு எத்தனை நீ? இப்ப இன்னைக்கு யார் என் பேர் எடுக்கல? எல்லாருமே எடுக்கல. யாருமே எடுக்கலையா? தேவசேனா யாரு யாரு தேவசனா? தாய்லாந்துல கரன்சி மாத்திர மாதிரி ஒரு ஆளு. பூட்டும் தான் தேசமே சமைத்து எழு, ஆண்டியே துள்ளி எழு. மன்னர்கள் எல்லாம் சொன்னீங்க, பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஜல்சானந்தா. தர்கா வாசல்ல தாய தூக்கிற மாதிரி இருக்கான். யாரு இவன்? ஐயா, பாம்பேல பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்காயா? சார், ஏகேவுக்கும் ஜேகேவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அவர் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட், நான் ஓடுறதுல எக்ஸ்பர்ட். மாதிரி அவருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன சார்? அவர் எங்க ஓட்டுறாரு, காரை எப்படி ஓட்டுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் எதை ஓட்டுறேன், எப்படி ஓடுறேன்னு யாருக்குமே தெரியும். ஆஹா, போன வாட்டி லக்ஷ்மி மேம் அவங்கள நான் தான் செஃப் ஆக்குனேன். மறந்து விட்டு என் பேர் எடுக்க யோசிக்கிறீங்களா? வீரர்களே, வீரர்களே, யாருங்க? அண்ணா யாரும் இல்லை, நீங்க மட்டும் தான் இங்க வாங்க. அப்புறம் யாருதான் வேணும் சொல்லு? இந்த செட்டிலேயே 10 எபிசோடாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் ரங்கராஜை நான் அழைத்து இவர் வேற ஆவுனா நரம்பு தளர்ச்சி வந்து எல்லாருமே புடவை கட்டினா அழகா இருக்காங்க. ராமகர்னா புடவை கட்டினா 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. விளையாட்டு கிடையாது. இவங்க மச்சான், அணில் கடிச்ச பப்பாளி நீதானே அது? ஏய், நல்லா பெருச்சாலி மாதிரி இவனு போய் பப்பாளி நீட்டு இருக்க. ராஜுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்னது? நான் மகிழ்மதி நாட்டின் அடிமை, ராஜு இந்த விஜய் டிவியின் அடிமை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.